வாங்க நம்ம ஸ்ரீலங்கா ஃபேமஸ் பனங்காய் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பனம்பழம் எடுக்கணும். இந்த பனம்பழம் எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்து காணிக்குள்ளேருந்து எங்கள் வீட்டுக்குள்ளே விழுந்துச்சு. அந்த பனம்பழத்தை நாங்கள் எடுத்து இப்போ பனங்காய் பணியாரம் சுட போகிறோம். இப்போ அதை நல்லா கழுவி அதில் ஒரு முகில உரித்து அதில் இருக்க கொட்டை எல்லாத்தையும் தனியாக பிரிக்கணும். பாருங்கள், பழம் இவ்வளவு மஞ்சளாக இருக்குது. நல்ல ஃப்ரெஷ்ஷான பழம் இது தான். இப்போ இதில் இருக்க தோல் எல்லாத்தையும் முறித்து இப்போ இதில் இருக்க சாரெல்லாம் எடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு அளவான கொஞ்சோண்டு தண்ணி வச்சு நம்ம சாரை புளிஞ்சு எடுக்கணும். இதுக்கு இந்த சாரை எடுக்கிறதுக்கு நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா பணியாரம் தண்ணியாக போயிடும். அதோட பனம்பழத்தோட டேஸ்ட் இருக்காது. அதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கெட்டியாக புளிஞ்செடுக்கணும். இப்போ பாருங்க, நான் எவ்வளோ கெட்டியாக புளிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ புளிஞ்சதில் அதோட நார் இருக்கும், பனங்கொட்டையோட முடியெல்லாம் இருக்கும். இப்போ அதை நம்ம வடிச்செடுக்க போகிறோம். எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த கட்டியில் இருக்கிறத நம்ம வடிச்செடுத்து இதில் தான் இப்போ நம்ம பணியாரம் சுட போகிறோம். இப்போ பாருங்கள், எவ்வளோ கட்டியாக இருக்குது. இந்த கட்டியை நம்ம வடிச்செடுக்க போகிறோம். இப்போ இந்த வடித்த சாரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதில் ஒரு பனம்பழத்தோட ஒரு இதுவும் இருக்காது. இப்போ இவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். இதை இப்போ நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சணும். எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். இதை அடுப்பில் வச்சு காய்ச்சிறப்போ அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டணும். கைவிட்டோம்னா அதில் இருக்க அடியில் கட்டியாக போயிடும், அடிப்பிடிச்சு போயிடும். பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் விட்டோன்னே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இது எவ்வளோ நேரம் வேகணும்னா ஒரு 5 to 7 நிமிஷம். இது வேகும்போது இதோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டையே நிறைக்கும் இந்த பனம்பழத்தோட வாசம். பலாப்பழம் எப்படி ஒரு வீட்டை நிறைச்சி அதோட ஸ்மெல்லு கொடுக்குமோ அதே மாதிரி இந்த பனம் காய்ச்சும் போது அவ்வளோ வாசமாக இருக்கும். இதுக்கு பச்சை மணம் போனதுக்கப்புறம் பாருங்கள் பொங்கி வந்துடும், பொங்கி ஊற்றிடும். அதுக்கு தான் சொல்கிறது அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு நல்லா கைவிடாமல் காய்ச்சணும். கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா பொங்கவும் பொங்காது, அளவான இதுக்கு வந்துடும். அதோட பச்சை மணமெல்லாம் போய் நமக்கு காய்ச்சி விட்டுடும். இப்போ இதை இதுக்கான மா அரிசி மாவும் யூஸ் பண்ணுவாங்க, மைதா மாவும் யூஸ் பண்ணுவாங்க. நான் மைதா மா அவிச்சது யூஸ் பண்ணுவேன். இதை இட்லி சட்டியில் போட்டு அவிக்கலாம். எனக்கு புட்டுப்பானை இருக்கிறபடியாக நான் புட்டுப்பானையில் போட்டு அவிச்சு அதை ஒரு அரிதட்டில் போட்டு அரிச்சு எடுக்கணும். ஏன்னா இதில் கட்டியெல்லாம் இருக்கும். இந்த கட்டியல் இல்லாமல் நம்ம அரிச்சு எடுக்கணும். அரிச்சு எடுத்த மாவை இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த பனங்காய் சாரோட விட்டு கிண்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சாரை இதுக்குள்ளே விட்டு கிண்டணும். மொத்தமாக விட்டோம்னா மா ரொம்ப தண்ணியாக போயிடும். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் கிண்டியே எடுப்பேன். இதுக்கு கையிலையும் கிண்டலை. நான் விஸ்கு வச்சு கிண்டினேன்னா இது கட்டி விழாது. கையினா ரொம்ப நேரம் வச்சு தண்டிக்கிட்டே இருக்கணும். அதனால் ஒரு விஸ்கு வச்சு கிண்டிட்டேன். இதுக்கு தேவையான அளவு ஜீனியை போட்டு கிண்டினா அவ்வளவுதான். பணியாரம் ரெடி. பணியாரத்துக்கான மா ரெடி. இப்போ இந்த மாவை வச்சு நம்ம பணியாரம் சுட வேண்டியது தான். பாருங்கள், எவ்வளோ கட்டியாக இருக்குது. அதோட ஒரு திருநயம் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாவை அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட வேண்டியதா. இதை எண்ணெய் கொதிச்சுதுன்னா நம்ம ஊற்றின உடனே மா மேலால் பொங்கி வந்துடும். பாருங்கள், சூடான எண்ணெய்க்குள்ளே போட்டோன்னா அப்படியே மேலால் எழும்பி வந்துடுது. அவ்வளோதான். இதை திருப்பி போட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதை இறக்க வேண்டியதான். அவ்வளோதான். இனிமேல் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நீங்கள் போட்டு சுட்டெடுத்து சாப்பிட வேண்டியதுதான். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பனங்காய் பணியாரம்ன்றது சுட சுட முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் சுட்டுக்கிட்டே இருக்கேன். சுட்டுட்டு அடுத்தது வச்சு எடுக்க முடியாது, அவ்வளோ இதாக முடிஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு பனங்காய் பணியாரம். இந்த பணியாரம் இன்றைக்கும் சாப்பிட்லாம். இதை வச்சு நாளைக்கு எடுத்து சாப்பிட்லாம். நாங்கள்லாம் இன்றைக்கும் சாப்பிட்டு நாளைக்கு டீயோட சாப்பிட்றதுக்கு, மார்னிங் டீயோட சாப்பிட்றதுக்கும் இதை வச்சுடுவோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இது அப்படியே போய் சாப்பிட்டு முடிச்சுடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம தாத்தா வாட்டி மூதாதையர் சாப்பிட்டது.
இதெல்லாம் அவங்க சாப்பிட்டதுனால தான் அவங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்னு. இந்த பனங்காய் பழம் சாப்பிட்ருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.